இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி சகல ஐஸ்வர்ய அபிவிருத்திரஸ்து. சாமி, நான் மாலை கொடுக்கலையே. நீங்க கொடுக்கலமா? அம்பாள் ஆசீர்வாதம் பண்ணி உங்களுக்கு இந்த மாலையை கொடுத்திருக்கா. என்ன சொல்றீங்க சாமி? பூஜை பண்ணும்போது அம்பாளுக்கு சாத்திர மாலை அர்ச்சனை தட்டுல விழுந்ததுமா. அம்பாள் ஆசீர்வதிச்சு தானா உங்களுக்கு கொடுத்த மாலை. இந்த மாலை உங்க கைக்கு வந்த நேரம் நினைச்ச காரியம் எல்லாம் நிறைவேறுமா. தைரியமா போயிட்டு வாங்கோ. நீங்க நினைச்சதெல்லாம் அம்பாள் கருணையால நல்லா நடக்கும். வா. நான் தான் அப்பவே சொன்னல. வணக்கம் மேடம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். சூர்யா சார் வெளிநாட்டுல இருந்து எப்போ வருவார் மேடம்? அவர் மீட்டிங்ல முடிஞ்சிருச்சா மேடம்? சார் இல்லாம ஆபீஸே வெறிச்சோட இருக்கு மேடம். ஒரு நாள் கூட லீவ் எடுக்க மாட்டார் மேடம். ஆபீஸ் தான் அவருக்கு உயிரே. எப்படிதான் நம்ம ஆபீஸை விட்டுட்டு மீட்டிங் அது இதுன்னு வெளிநாட்டுல இருக்காரோ தெரியல மேடம். சார் வந்துருவாரு, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ் மேடம். நாங்க வரோம். இவர் சொல்றத பார்த்தா ஒருவேளை அவர் ஆபீஸ்ல இருப்பாரோ? தேடி கண்டுபிடிக்கலாம். என்ன பரிகார பூஜையை கரெக்டா பண்ணிட்டோம் அப்படிங்கிற நினைப்போ? நீ கொடுத்ததெல்லாம் ஒரிஜினல் தங்கத்தாலின்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒரிஜினல் தங்கமே இல்ல, அத்தனையும் கவரிங். கவரிங்க தண்ணியில நினைச்சா எல்லாமே கருத்து போயிடும். நேரா எல்லாருமே உன் முன்னாடி தான் வந்து நிப்பாங்க. அதை விட நாம ஏமாந்துட்டோமேன்னு அவங்க வயிறறிஞ்சு உனக்கு கொடுக்கற சாபம் இருக்கு பாத்தியா? அது ஒண்ணு சும்மா விடாது. உன் புருஷனும் உயிரோட வரமாட்டான். என்ன நினைச்சதை முடிச்சிட்டோன்னு நினைப்பா? நீங்க கவரிங் தாலியை மாத்தி வைப்பீங்க, அது எனக்கு தெரியாதா? நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல. அதான் உங்க அடியாளர் சங்கர பாண்டி எப்ப என் ரோமுக்குள்ள திருட்டுத்தனமா வந்து தாலியெல்லாம் மாத்தி வச்சானோ, அப்பவே ஒரிஜினல் தாலியெல்லாம் நான் மாத்தி வச்சிட்டேன். ஷாக் ஆயிட்டீங்களா? நான் என் புருஷனை காப்பாத்துறத யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா அந்த தெய்வம் என் கூட இருக்கு.